100 வருஷம் முன்னாடி நீலகிரி அடர்ந்த காட்டுக்குள்ள ஊட்டி டாய் ட்ரெயினை தாண்டி இன்னொரு ட்ரெயின் ஓடுச்சு. ஸோ அது இப்போ மேப்லயே அடையாளமே தெரியாம காணாம போயிருச்சு. அதுதான் குந்தாவளி ரயில்வே. ஹாய் நல்லா ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் வேர்ல்ட். இந்த ட்ரெயின் மேட்டுப்பாளையத்துலேருந்து நீலகிரி அடர்ந்த காட்டுக்குள்ள வந்து இந்த ட்ரெயின் ஓட விட்டாங்க. இது வந்து குந்தா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இந்த ட்ரெயின் வந்து ஓட விட்டாங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பேசஞ்சர் ட்ரெயின் கிடையாது. இது ஃபுல்லாகவே ஒரு குட்ஸ் ட்ரெயின். இது வந்து 1905லேருந்து 1915 வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓடுச்சு. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஒரு ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸே கிடையாது. இந்த ட்ரெயின் வந்து இப்போ ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயினுக்காக ஓடின எந்த அறிகுறியும் இப்போ வந்து பெருசாக பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ட்ரெயின் ஓடின ரெக்கார்ட்ஸ் கிடையாது. வழி ரயில்வேன்னு நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும், எந்த சோஷியல் மீடியாலையும் கூகுள்லேயும் எங்கே சர்ச் பண்ணாலும் அதுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஃபோட்டோகிராஃப்ஸ் கிடைக்காது. ஏன்னா அதெல்லாம் எதுவுமே நோட்டே பண்ணல. ஸோ அதனால் எதுவுமே உங்களால் பார்க்கவும் முடியாது. குந்தா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னா ஒரு டேம் 2 டேம் கிடையாது. அப்பர் பவானி டேம், எமரால்ட் டேம், அவலாஞ்சி டேம், குந்தா ஃபார்பே ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் குந்தால இருக்கிற பவர் ஹவுஸ் 1லேருந்து 5 இந்த மாதிரி 5 பவர் ஹவுசஸ், அப்புறம் வாட்டர் ரிசர்வாயர்ஸ், இந்த மாதிரி நிறைய இது கட்டுறதுக்காக தான் இதுக்கு இந்த மாதிரி நிறைய டேம்ஸ் ரிசர்வாயர்ஸ் கட்டுறது தான் இந்த குந்தா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். இது வந்து பிரிட்டிஷ் ஏர்லி 1900s வந்து இந்த விஷன் போட்டாங்க. அதுக்கு ஒரு இந்த மிஷின்ஸு, டர்பைன்ஸு, அப்புறம் வுட்ஸு, அது போக எக்ஸ்ட்ராவா டீ இதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு அப்போ நீல்கிரிஸ்ல வந்து பெருசா ரோடு கிடையாது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ரயில்வே போடலான்னு திட்டம் போட்டாங்க. அப்போ போ அப்போ போட்டது தான் வந்து இந்த குந்தா ரயில்வே. இதுக்கு வந்து ஸ்டேஷன்லாம் கிடையாது. ஸோ அப்போ யூஸ் பண்ணது வந்து தான் இந்த நேரோ காஜ். அதான் இப்போ ஓடுற டாய் ட்ரெயின். அதே ஸ்டீம் இன்ஜின் வச்சு தான் இதுலயும் ஓட்டுனாங்க. இது ஒரு தண்டவாளம் வந்து 2 அடி 2 அடி அகலம் தான் இருக்கும். ஸோ இது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி கீழ தான் வருது. இந்த ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் இல்லனாலும், இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கேம்ப்ஸ், பவர் ஹவுஸ் சைட்ஸ், டீ எஸ்டேட்ஸ்ல வேலை பார்க்குறவங்கலாம் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நீல்கிரிஸ்னா எப்படி இவ்வளோ பெரிய மலை, எப்படி ஃப்ளட்ஸ் இருக்கும், எவ்வளோ லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கும், எப்படி பயங்கரமா இருக்கும்னு. ஸோ ஒரு நாள் வந்து பயங்கரமான மழை பெஞ்சு, மிகப்பெரிய வெள்ளம் வந்து இந்த ட்ராக்ஸ் ஃபுல்லாவே எரேஸ் ஆயிருச்சு. அதுலேருந்து பிரிட்டிஷ் திருப்பியும் இந்த ட்ராக்ஸ் கட்டணும்னு அவங்க யோசிக்கவே இல்ல. ஏன்னா, அப்படியே ரோட்ஸும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு டூரிசம்ஸ்ல. ட்ரக்ஸும் வந்துருச்சு. இத விட அது சீப்பர் ஆயிருச்சு. ஆனா, அது ஏன் நீங்க ஒரு கேள்வி வரலாம். ஏன் பிரிட்டிஷர்ஸ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாம விட்டாங்க? ஏன் இந்தியன் கவர்ன்மெண்ட் புதுசா ஒரு ட்ரெயின் விட மாட்றாங்க? இல்லாட்டி ஒரு இடத்துல ஏன் புதுசா ஒரு ட்ரெயின் விடவே கஷ்டமா இருக்கு மலைப்பாதைகளுக்குள்ள? நீங்க இது ஒரு காமனா இருக்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி தான் அது. ஸோ இது ஆக்சுவலி ஒரு மலைகளுக்குள்ள ட்ரெயின் விடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து பயங்கரமா காசு செலவழிக்கணும். இப்போ குந்தாவளியவே எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் கட்டுனாங்க. டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள அதுவும் மவுண்டெயின்ஸ் வந்து ஸ்டீப்பா கட்டுனாங்க. ஸோ இதுக்கு வந்து பெர் கிலோமீட்டருக்கு வந்து 100 க்ரோஸ் தேவை. இப்போ அப்படின்னா 20 கிலோமீட்டர்னா 200 2000 கோடியிலேருந்து 3000 கோடி வரைக்கும் தேவை. ஸோ இது வந்து அதுவும் பேசஞ்சர் ட்ரெயின் இல்லாம இது வந்து குட்ஸ் ட்ரெயினா வேற இருக்கு. அப்பயும் இது ரொம்ப அதிகம் தான். அப்போ இப்படி போற போக்குல ரூல்ஸ் வந்துருச்சு. சரி ஏன் இத கட்டணும்னு அப்படியே அபண்டன்டா விட்டாங்க இந்த பிரிட்டிஷர்ஸ். அதுக்கடுத்து பெரிய வெள்ளம் வந்து இது ஷட் டவுனும் ஆயிருச்சு. ஸோ நீலகிரி மவுண்டன் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸு, அப்புறம் வெள்ளங்கள், மான்சூன் இந்த மாதிரி இருக்கிறனால ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து இது ஃபுல்லாவே எரேஸ் ஆயிருச்சு. அப்புறம் இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான பாதை. இதுக்கு வந்து நிசப்தமான டனல்ஸ் இருக்கு. ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் உள்ள கர்வ்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரெயின் ஓட்டுறது வந்து ரொம்ப ரிஸ்கியான இடம். ஸோ அதனால பிரிட்டிஷர்ஸ் வந்து அப்போ வந்து நேரோ காஜ் வச்சு யூஸ் பண்ணாங்க. அதாவது ஸ்டீம் இன்ஜின் லோக்கோமோட்டிவ்ஸ் இதுக்காகவே ஒரு ஸ்லோ இன்ஜின் பவர்ஃபுல்லான குட்ஸுக்காகவே மேக் பண்ண ஒரு லோக்கோமோட்டிவ் வச்சு யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அதை தயாரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப காசு செலவாகும். அப்புறம் அந்த மாதிரி இப்போ இல்லவே இல்லை. நம்மக்கிட்ட ஹை ஸ்பீட் லோக்கோமோட்டிவ்ஸ் தான் இருக்கு.
ஆமா அங்க போய் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி, அது பண்ணி இதெல்லாம் ஸோ டபுள் மடங்கு இப்போ காசு செலவாகும். ஸோ அதனால ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கு. ஏன்னா, இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா கூட ரூட்ஸ் வந்துருச்சு. அ அப்புறம் ட்ரக்ஸ் இருக்கு. அப்புறம் டாய் ட்ரெயின் ஆல்ரெடி ஊட்டியில இருக்கு. இது தேவையில்லாம நம்ம போய் குட்ஸுக்காக போய் செலவழிக்கவும் முடியாது. ஏன்னா காரணமே இல்ல. காரணம் இருந்தா தான் அங்க போய் கட்டுவாங்களே! ஸோ, அதனால இப்ப காரணமே இல்லாதனால சரி அப்படியே விட்டாங்க. ஸோ, இந்த லைன் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. சில எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்து சில ஸ்டோன் பிரிட்ஜஸ் பார்ப்பாங்க, சில ஜல்லிகள் பார்ப்பாங்க. ஸோ, இந்த மாரி நெறைய எவிடன்ஸஸ் எல்லாம் இருக்கு. இந்த குந்தாவாலி ரயில்வே ப்ராஜெக்ட்க்காக இந்த ஓடுன ரயில்வே தடங்கள் வேணா இப்ப இருக்கு. ஆனா இந்த ரயில்வே லோகோமோட்டிவ், அப்புறம் குட்ஸு, அப்புறம் வேகன்ஸ், அப்புறம் ரேக்ஸ் எதுவுமே இப்போ வந்து எதுவுமே இல்ல. ஃபோட்டோகிராஃபும் பண்ணப்படல, ரெக்கார்ட்ஸும் இல்ல. இதுக்கு இருக்கிற தடயம் ஃபுல்லாவே பிரிட்டிஷர்ஸ் அழிச்சுட்டாங்க. ஃபுல்லாவே ஸ்கிராப் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னால ஒரு ஃபோட்டோவும் போட முடியல. ஏன்னா இதுக்கு இருக்கிற எந்த ஃபோட்டோகிராஃபும் பிடிக்கவே இல்ல. எந்த பெயிண்டிங்ஸும் இல்ல. பாருங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு விட்டு போகாம இந்த பக்கம் இன்னொரு குட்ஸ் ட்ரெயினும் போயிருக்கேன். ஆனா இதே மாரி தான் மூணார்ல ஒரு ட்ரெயின் இருந்திருக்கு. அதுவும் பிரிட்டிஷர்ஸ் கட்டினது தான். அதுவும் டீ எஸ்டேட்ஸ்க்காக தான் கட்டினாங்க. அத வந்து குண்டால வேலி குண்டால வேலியும், குந்தா வேலியும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. குண்டா வேலி வந்து வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குன்னு ஒரு தனியா வீடியோ போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நெறைய பேர் கமெண்ட்ல சொன்னீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். குண்டால ட்ரெயின் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மோனோ ரயில். அது மூணார்ல இருந்து டாப் ஸ்டெப் வரைக்கும் ஓடுச்சு இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின பத்தி ஃபுல்லாவே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்சே எவ்வளோ ட்ரெயின் மலைகளுக்குள்ள ஓடியிருக்கு பிரிட்டிஷர்ஸ் கட்டுனதுலேருந்து. ஸோ நமக்கு தெரியாம எவ்வளோ ட்ரெயின் மலைக்குள்ள இப்போ இப்படி மர்மமா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட்ஸ்ல ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். அது வந்து மூணாறுன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இதுல இருக்கிற கன்ஃப்யூஷன் தான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து மூணார் கிடையாது. அது வந்து நீல்கிரிஸ் தான் மேட்டுப்பாளையம் பக்கத்துல தான். நான் அது மூணாறுனே தப்பா சொல்லிட்டேன். அது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ். நீங்களும் அந்த மாரி கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறாதீங்க.